ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஏசாயா 61:6 கடைசி பகுதி. பாருங்கள், இந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினான்னு ஏசாயா தீர்க்கன் மூலமாக பாருங்கள் இந்த காரியம் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், யாரை பற்றி? ஆண்டவரை பற்றி. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லி அப்படியெல்லாம் செய்யறதுக்காக என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ அதை தான் அதனுடைய கண்டினியூஷன்னா என்ன அப்படின்னா, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது. நீங்களோனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான். அவர் நம்ம எப்படி சொல்லப்படுவோமா? கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுமா. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார். பார்த்தீங்களா? ஊழியக்காரர், ஆசாரியர், பணிவிடைக்காரர் எல்லாமே ஒன்று தான். கடவுளுக்காக நாம் பணிவிடை செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்களாம்? அவர்களுடைய மகிமையை. எவர்களுடைய மகிமையை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசாரிகள் எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பணிவிடைக்காரர் எண்ணப்படுவார்கள். அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். அப்போ நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ரெண்டத்தனையான பலனை நம்ம கொடுப்பார். அதுதான் ஒரு மேன்மை. அடுத்தது பாருங்கள், லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இலச்சை, வெட்கம்லாம் கொஞ்சம் மோராரில் சேமாக தான் அந்த மீனிங் போடப்பட்டிருக்குது. அதற்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் மாற்றுவார். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். பார்த்தீங்களா? எல்லாமே ரெண்டாக சுதந்திர ஆசீர்வாதம். ரெட்டிப்பான நன்மை, ரெண்டத்தனையான பலன் வரும். ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்திலேயே 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் நிறைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. யோபுக்கு பார்த்தீங்களா? அவன் உண்மையாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், நீதியுள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு ரெட்டத்தனையான வெட்கத்துக்கு பதிலாக, அவன் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் கிடைத்தது. இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ரெண்டத்தனையான அன்னாள் போய் வெட்கப்பட்டாள். எல்லாரும் அவளை மல்லடின்னு சொல்கிறாங்களே. தன்னுடைய சக்களத்தை கூட என்ன செஞ்சா? வெனினாள். அவளை ஒரு மாதிரி தாழ்வா, இழிவாக பேசுகிறான். அவள் போய் ஆண்டருடைய சமூகத்தில் அழுத போது கர்த்தர் அவள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான இல்லை 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாமுவேலுக்கு பிறகு, அதற்கு பிறகு அவருக்கு 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 6 குழந்தைகளை பெற்று அவள் ஆசீர்வதிக்கப்படுறாள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன மேன்மை அடைவோம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் கர்த்தருடைய ஆசார்கள் என்று சொல்லப்படுவோம். நாம் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்று சொல்லப்படுவோம். அதை நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் சொல்லப்படுது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேன்மை பாராட்ட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தகப்பனே, நாங்கள் மேன்மை பாராட்டும்படியாக எங்களுக்கு நீங்கள் கிருபை செஞ்சீங்க. நாங்கள் உமக்கு கர்த்தாவே, நீர் எங்களை சொல்கிறீங்க, உமக்கு ஆசாரியர்கள் என்று சொல்லுங்க. தேவன்
தேவனுடைய ஜனம் என்று சொல்லுங்க, பணிவிடைக்காரர் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மேன்மை பாடத்தில் நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உமக்காக எதையாகிலும் செய்யணும். உம்முடைய ஊழியக்காரர்களாய் ஏதாவது ஒரு சிறு காரியமாவது உமக்காக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேன்மையை அப்பொழுது நீர் அந்த மேன்மையை எங்களுக்கு தருவீங்க. எப்படிப்பட்ட மேன்மை என்று பார்க்கும்போது ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, ரெண்டத்தனையான பலனை கொடுக்குறீங்க. சுதந்திர பாகத்தில் நாங்கள் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் கிருபை செய்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீன்னு சொல்லி யோபுவை போல நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று மேன்மை அடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். லூக்கா 7:35. இன்றைய கேள்வி, இயேசு யார் வீட்டில் பந்தி இருந்தார்? அவன் யார்? அவன் பெயர் என்ன?